அருளாரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தின் 247வது சிறப்பு கருத்தரங்கத்தின் மேலாண்மை தரப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் மூத்த நண்பரும் மரியாதைக்குருவும் குருவுமான இளம்பிள்ளை ஐயாவுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஜோதிடம் விதிகள் விதிவிலக்குகள் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் உடன்பாட கடந்து வந்தாச்சு. உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி கொடுப்பான், எக்கச்சக்கமான தகவலை சொல்லி தருவான். 4ஆம் இடத்தை பாருங்க, தாய் சொல்லி தருவாங்க எண்ணற்ற கருத்துக்களை. 3ஆம் இடத்துக்காரனை பாருங்க, சகோதரன் சொல்லி தருவான் எக்கச்சக்கமான ஜோசியத்தை. 5ஆம் இடத்தை பாருங்க, தாய் மாமன் சொல்லி தருவான். 6ஆம் இடத்தை பாருங்க, எதிரி சொல்லி தருவான். 7ஆம் இடத்தை பாருங்க, பொண்டாட்டி சொல்லி தருவான். 8ஆம் இடத்தை பாருங்க, திடீர் அதிர்ஷ்டமும் அவமானமும் மானங்கட்ட ஊர்வலம் வர்றதெல்லாம் சொல்லித்தரும். 9ஆம் இடத்தை பாருங்க, தந்தை சொல்லி தருவார். 10ஆம் இடத்தை பாருங்க, நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அங்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இளைய மூத்த சகோதர வர்க்கமும் பெரியப்பா பெரியம்மா வகைரா சொந்தங்களும் அத்தையும் அள்ளி தருவாங்க சொர்க்கத்தை. 12ஆம் இடத்தை பாருங்க, நீங்க இடம் விட்டு இடம் மாறி போறதை பத்தி சொல்லி தருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்தானமும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்குரிய கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் எங்க இருக்குன்னு பாருங்க. அதனுடைய தன்மை உள்ள உறவுகள் தான் உங்களை சுத்தியும் இருக்கும். இதை விட்டுட்டு உங்களுடைய குருவோ உங்களுடைய புஸ்தகமோ உங்களுடைய ரூல்ஸுகளோ புது தகவலை நிச்சயமாக சொல்லி தர முடியாது. அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்ப இளம்பலை சௌரிராஜன் ஐயா சொன்னாரு, எனக்கு இந்த நாடியை பத்தி மருத்துவத்தை பத்தினாரு. அதுல ஒரு சில தகவல்களை சொல்லிடுவோம். பித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்டது, சூரியனும் செவ்வாயும் தான் தருவாங்க. வாதம் சனியும் புதனும் தான் தருவாங்க. கபம் சந்திரன் சுக்கிரன் குரு, இவங்க 3 பேரும் தான் தருவாங்க. இந்த 3 பேர்த்துல பித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல குடலுக்கு உள்ள இருந்து உருவாகிறதுலேருந்து மூளையனுடைய தலைவரில் உருவாகிறது. இது இல்லாமல் கைகால் குடைச்சல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் அடையாளம் காட்டக்கூடியது பித்தம். அதாவது இயல்பு நிலைக்கு மாறான வெப்பத்தினுடைய ஏற்ற இறக்கம் தரக்கூடியது. அதற்கு அடுத்தது வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிகள் சம்பந்தப்பட்டது. இரத்த குழாயினுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய மூலக்கூறு ஏற்ற இறக்கத்தால் இரத்த குழாய் சுருங்குவது விரிவது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதற்கு அடுத்து கபம் என்பது நுரையீரல் சம்பந்தப்பட்டது. இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட லைன், நுரையீரல் வீங்குவது, நீண்ட நாள் சளி, உள்ளே புற்று ஏற்படுவது அல்லது தொற்று நோய் ஏற்படுவது. இதுதான் இந்த வாதம் பித்தம் கபம். இந்த 3 தான் இந்த மனித வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தாளாட்டிக்கிட்டு கடைசியில் நம்மளை தாளாட்டிட்டு கடைசியாக கொண்டு போய் சேர்க்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இறக்கத்தையும் அள்ளித்தர்றது. புரியுங்களா? இப்போ மேச லக்கணம்னு எடுத்துக்கோங்க. 7ஆம் இடத்துக்கார வாழ்க்கை துணை எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வேணாலும் வரட்டும். 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல எது இருக்குது? பள்ளிக்கூடம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, குருவனுடைய ஸ்தானமான ஸ்கூல் இருக்குது. இது இல்லாம விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகனுடைய கோயில் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீடு 7ஆம் இடமா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குரிய கிரகம் துலாலக்கணத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த 3 அடையாளங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வராது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடுத்து ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிகத்தில் என்னென்ன இருக்குது? சாராய கடை இருக்குது, கழிவு திடல் இருக்குது, தீர்த்த வைக்கிற இடமும் இருக்குது, மதிமுக்கால் மந்திரங்கால் விலை சம்பந்தப்பட்ட, அதுக்கு என்ன பேரு அண்ணா அந்த புதனுக்கு என்னங்கண்ணா? அபிசார கிரகம் புதன். அந்த புதனுடைய நட்சத்திரமும் இருக்கு. இந்த அபிசார கிரக சம்பந்தப்பட்டது, இந்த குளம் சம்பந்தப்பட்டது, இந்த தீர்த்தம் சம்பந்தப்பட்டது, இந்த கழிவு சாக்கடை சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல இருந்தா 7ஆம் இடத்துக்காரன் வருந்தானா அங்க இருந்தா வாழ்க்கை துணை வரும். அதான் எந்தவித சந்தேகமும் இல்லை.
ரைட்டு. அதுக்கு எடுத்தது மிதுனத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடு. அங்கே ஆசிரியர் இருப்பார். புரியுங்களா? ஆதியாந்தத்தை பற்றி பேசக்கூடிய அழகான குரு இருப்பார். இது மட்டும் இல்லாமல் அங்கு பணக்காரர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல இருந்த வாழ்க்கை துணை வரும். புதுசாலாம் வந்துட முடியாது. அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ராசியினுடைய அந்த லக்கணத்தினுடைய கடைசி 3 பாகையும் முதல் 3 பாகையும் இருக்கும் பட்சத்தில் அதற்கு முன்னாடி வீடும் அதற்கு அடுத்த வீடும் சம்பந்தப்பட்டிருக்கும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது மகர லக்கணம். கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்காரன் எங்கே வேணாலும் இருந்து வரட்டும். அங்கே துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளிகள் இருப்பாங்க. இது இல்லாமல் சுடுகாடு இருக்கும். அது இல்லாமல் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட இடம் இல்லாமல் மகர லக்கணத்தில் எந்த வீட்டுக்குரிய கிரகம் 7ஆம் இடமாக இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே இருந்தாலும் அது மகர லக்கணத்தில் இருந்தால் இந்த அடையாளங்களோடு வரும். அதற்கு அடுத்தது கும்ப லக்கணத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பரந்த திடல், கோயில், கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஊர், இந்த மாதிரி இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் மாறாது. இது வந்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தை ஒரு ராசியினுடைய எண்டு ப்ளஸ் என்ட்ரன்ஸ் இந்த சமயத்துக்கு பொறுத்து தான். அதுக்கு எடுத்தது மேனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கும் பொழுது பரந்த நிலப்பரப்பு கொண்ட நீர்நிலைக்கு பக்கத்தில் இருந்து, அதாவது சென்னை, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வரும். அதுக்கு அடுத்தது மேச லக்கணம் 7ஆம் இடமாக வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு மாறான உயரமான மலைப்பகுதியிலிருந்து அதே சமயத்தில் அந்த ஊரில் விநாயகர் கோயில் பிரபலமாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு பெண் தெய்வம் பிரபலமாக இருக்கும். அதற்கு அடுத்தது சூரியனுடைய சிவன் கோயிலும் பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருந்தால் வரும். அதற்கு அடுத்தது ரிஷப லக்கணம் 7ஆம் இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு ஒரு ஆசிரியர் குடியிருப்பார். அதே சமயத்தில் செல்வம் செல்வாக்கு படைத்த ஒரு பிரபலமான அம்மன் கோவில் இருக்கும். இது இல்லாமல் ஒரு முருகன் கோவில் சம்பந்தப்பட்டதும் இருக்கும். அதற்கு அடுத்தது மிதுனம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நீங்கள் எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கை துணையோடைய வீடு வந்து ஒரு வீதியோ அல்லது பிரபலமான ஒரு பாதையோ அல்லது இயல்பை விட மிக உயரமான இடத்தில் காற்றோட்டத்தினுடைய அளவு அதாவது அடர்த்தி அதாவது டென்ஷன் குறைந்து அல்லது கூடி இருக்கும் இடத்தில் இருக்கும். அதற்கு அடுத்தது கடகம் 7ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அங்கு நீர்நிலை இருக்கும், குளம் இருக்கும். இது இல்லாமல் அங்கு சாஸ்திரவாதிகள் இருப்பார்கள். மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கு அடுத்தது சிம்மம் என்று பார்க்கும் பொழுது கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடக லக்கணம் 7ஆம் இடமாக வரும். அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே இருந்தாலும் அல்லது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் கடகராசியில் இருக்கும்போது அங்கே ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்பொருள் அங்காடி இருக்கிற இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு எடுத்தது சிம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையை விட உயர்ந்த பகுதியில் இருக்கும். அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் அங்கே ஒரு நீர்நிலையை மூடிய இடம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பாறை பாங்கான நிலம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டிப்பாகவே வறண்ட நிலமாக இருக்கும். அதாவது காலங்காலமாகவே அந்த இடத்தில் வந்து நீரோட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தது கன்னி 7ஆம் இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு கவர்மெண்ட் அதிகாரி அல்லது அரசாங்க அதிகாரியாக இருப்பார். அவர் மேலாண்மை செய்யக்கூடிய தகுதி உள்ளவராக இருப்பார். அதற்கு அடுத்தது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அது இல்லாமல் நீர்நிலை சம்பந்தப்பட்டது இருக்கும். அங்கு ஒரு பிரபலமான பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கும். இப்படி இந்த 12 விதமான நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து தான் உங்களுடைய ஜாதகங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வர வேண்டும், வந்தே தீரும். சரி, இதில் ஒரு ராசியினுடைய ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் மாற்றம் வருகிறது. அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் 12வது துவாதசாம்ச சக்கரம் என்று பார்க்கும் பொழுது 12வது சக்கரத்தை எடுத்து பாருங்கள். அந்த 12வது சக்கரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவியல் அடையாளம் நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒழிய இது வந்து அந்த நூலில் சொல்லப்பட்டது இந்த நூலில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா இயல்பாக ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம பெரிய ஜோதிடரும் இருக்கார்.
அவருக்கு இது பொருந்தும். துலா லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து விட்டால் நீங்க எங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, நான் கல்யாணம் பண்ற இடத்துல மாமனாருக்கோ மாமியாருக்கோ ரெண்டாம் தாரம் இருக்கும், இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். நான் அதையெல்லாம் சொல்லவே இல்லை, நான் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. நான் என்ன ஜாதகம் இருக்குது புரியுதுங்களா? இதை வந்து ஒரே ஒரு ஜாதகத்தில் பார்த்து வருது. அதே சமயத்தில் இப்ப அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வாழ்க்கை துணை எந்த பக்கம் இருந்து வரும், எந்த நாளில் திருமணம் நடக்கும், வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய முதல் எழுத்து என்ன, அந்த தகவல் இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 2013 ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 2013 நாடார் சங்கத்தில் மேல் மாடியில் ஒரு தரவு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு பேர் ஜாமக்கோல் ஜாம்பவான் யாருங்க, அமிர்தலிங்கம். அமிர்தலிங்கம் வந்திருந்தாரு, அவர் தனக்கொடி பெரியவரும் வந்திருந்தார். அன்னைக்கு எனக்கும் முருகேசனுக்கும் ஒரு வாதமும் நடந்தது. அன்னைக்குதான் திரு ராசிபுரம் மாணிக்கம் வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதியினுடைய ஜாதகத்தை ஈரோட்டில் இருந்து கூப்பிட்டு சொன்னார். அன்னைக்கு இந்த தகவலை சொன்னேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது மேச லக்கினமாக பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆவணி, மாசி இந்த 3 மாசத்துல ஒரு மாசம் திருமண மாதமாக அமையும். வடக்கு அல்லது மேற்கிலிருந்து வாழ்க்கை துணை வரும். ஞாயிறு, திங்கள், புதன் இந்த 3 நாள்ல ஒரு நாள் கல்யாணம் நாள் அமையும். PMRTD இந்த 5 எழுத்துல ஒரு எழுத்து வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய முதல் எழுத்தாக அமையும். அப்படி இல்லை, பத்திரிகையில் அந்த பெயர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எழுத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எழுத்தோடு அந்த வீட்டில் சொல்லி அழைக்கக்கூடிய பட்டப்பெயர் இருக்கும், அதாவது வாழ்க்கை துணைக்கு இருக்கும். இதை வந்து நடைமுறையில் நிறைய ஜாதகத்தை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி, ஆனி, கார்த்திகை மேற்கு அல்லது வடக்கிலிருந்து வாழ்க்கை துணை வரும். ஞாயிறு, புதன், வெள்ளி இந்த 3 நாளில் ஒரு நாள் வாழ்க்கை திருமணம் நடக்கக்கூடிய நாளாக அமையும். YUNMS இந்த 5 எழுத்துல ஒரு எழுத்து வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய முதல் எழுத்தாக வருவதற்கு வாய்ப்பளிக்கும். அதுக்கு அடுத்தது மிதுன ராசி, ஆனி, ஆவணி, தை இந்த 3 மாதத்தில் ஒரு மாதம் திருமண மாதம். மேற்கு, தெற்கு இந்த இரு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும். ஞாயிறு, திங்கள், புதன் பெயருடைய எழுத்து UWAJR. அதற்கடுத்து கடகம், வைகாசி, ஆவணி, மாசி வடக்கு அல்லது கிழக்கில் இருந்து வாழ்க்கை துணை வரும். ஞாயிறு, திங்கள், வியாழன். அடுத்து KZGMR இந்த 5 எழுத்திலிருந்து வாழ்க்கை துணையினுடைய முதல் எழுத்து வரும். அதற்கு அடுத்தது சிம்மம், வைகாசி, ஆனி, ஆவணி, மாசி தெற்கு, வடக்கு. ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன். VKRWSDI இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வாழ்க்கை துணையினுடைய பெயருடைய முதல் எழுத்தாக வரும். அடுத்து கன்னி இலக்கணம் என்று பார்க்கும் பொழுது ஐப்பசி, கார்த்திகை, தை தெற்கு, வடக்கு. திங்கட்கிழமை, புதன், வெள்ளி. பெயர் எழுத்து TLMYO. துலா லக்னம் வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, வடக்கு, கிழக்கு. ஞாயிறு, திங்கள், புதன். TDMPMI. விருச்சிக லக்னம் வைகாசி, ஆனி, கார்த்திகை, கிழக்கு, தெற்கு. வியாழன், வெள்ளி, ஞாயிறு. LMXHV. அடுத்து தனுசு லக்னம் ஆனி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி வடக்கு, தெற்கு. புதன், வெள்ளி, ஞாயிறு. RMSPE. மகரம் ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி தெற்கு, மேற்கு. திங்கள், புதன், வெள்ளி. ABFGR. அடுத்து கும்பலக்கணம் ஆனி, ஆவணி, மாசி மேற்கு, வடக்கு. ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன். CTILM. மீனம் வைகாசி, ஐப்பசி, தை வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு. திங்கள், புதன், வியாழன்.
QRVK. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஜாதகத்தை எழுதி நோட்டில் தனித்தனியாக திருமணமான ஜாதகத்தை ஒரு 500 ஜாதகத்தை எழுதி இதில் 12 லக்னங்களையும் தனித்தனியாக பிரித்து இந்த 12 லக்னங்களுக்கும் கிட்டத்தட்ட 85% மேல் வந்த தகவல் தான் இதில் சொல்லப்பட்ட தகவலை ஒழிய இது எந்த நூலிலும் சொல்லப்பட்ட தகவல் இல்லை. இதற்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரோராஜ் ஓட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 470 வீடியோ போட்டிருக்கேன். புரியுங்களா? இது நாளை அல்லது நாளை மறுநாளிலிருந்து காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 125 வீடியோவுக்கு ரெக்கார்டு ரெடியாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% காதல் திருமணம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கு அடுத்தது ஒரு 25% வேறு மாநிலத்தில். அதுக்கு அடுத்தது ஒரு 15-20% ஏற்கனவே உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த தலைவர்கள் செய்த காதல் திருமணம். அதில் இப்போவே அடையாளம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி காதல் திருமணம். அந்த திருமணம் எப்போ நடந்தது, எந்த தேதியில் நடந்தது, அவருடைய வாழ்க்கை துணையினுடைய பெயர். அடுத்து இந்திரா காந்தி காதல் திருமணம். இப்படி அதுக்கு அடுத்தது ஜெயலலிதாவுடைய காதல் திருமணம். இப்படிப்பட்ட எல்லா ஜாதகத்தையும் இல்லை நான் அதெல்லாம் இன்னும் 6 மாதம் ஆகும் வர்றதுக்கு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலையும் பெயரும் போட மாட்டேன், ஊரும் போட மாட்டேன். புரியுங்களா? இல்லை, இது வந்து ராசியும் வந்துடும், அம்சமும் வந்துடும், திருமணம் நடந்த நாளும் வந்துடும். 3 கட்டத்தோடு தான் ஜாதகம் போடுறேன். புரியுங்களா? அதனால வந்து இல்லை, சர்ச்சையெல்லாம் தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லை, அதுக்கு வயசும் இல்லை. அதனால பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்கணும், கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை பாருங்கள். அந்த உறவுகளை காட்டக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை பாருங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடாத முடியாத ஒரு தகவலை நிச்சயம் சொல்லவே முடியாது. சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். வக்கிர கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் வக்கிர கிரகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் 25 அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் என்னங்கிறாரு, இந்த வக்கிர கிரகம் வேலை செய்யாதுங்கிறார். வக்கிரம் இயல்பு நிலைக்கு மாறா செயல்படுங்கிறார். இது எது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிகேவனுடைய ஸ்டூடெண்ட் நான் கிட்டத்தட்ட 20 வகுப்புக்கு மேலே போயிட்டு இருக்குது. 22 வகுப்புக்கு மேலே நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். புரியுங்களா? அவர்கிட்ட தெரிஞ்ச தகவல், நான் நடைமுறையில் கடந்த 25 வருஷத்தில் பார்த்த தகவல், வக்கிர கிரகம் மிக மிக வலுவானது. ஒரு ஜாதகத்தில் 3 வக்கிர கிரகங்களோ 4 வக்கிர கிரகமோ இருந்து விட்டால் அந்த ஜாதகரை அல்லது அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ அந்த வாழ்க்கை துணை திருமணம் செய்வதை விட சன்னியாசியாக போய்விடுவது என்பது சாடக்கிருத்தது. ஏனென்று கேட்டால் பர்ஃபெக்ஷன் தின்னுவிட்ட பின்னாடி தண்ணி குடிக்கணும், பின்னாடி தூங்கணும், வந்தால் தானே தூங்க முடியும், தூக்கம். புரியுங்களா? அதனால வந்து நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் இன்னொரு நூலில் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. நான் கடந்து வந்த பாதைகள் நேரடியாக பார்த்தது. புரியுங்களா? இது இல்லாம இன்னும் காலப்போக்கில் இவர்களும் ஜோதிடர்களே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 200 ஜாதகம் ஜோதிடர்களுடைய ஜாதகத்தை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இங்க இருக்கிற ஜோதிடர்களுடைய ஜாதகங்கள் கூட நிறைய இருக்கு. புரியுங்களா? எல்லாமே காலப்போக்கில் அடையாளம் இல்லாமல், ஊர் உலகம் தெரியாமல், பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், ராசி கட்டம், அம்ச கட்டம், தற்போதைய கோச்சார சூழ்நிலை, இதை மட்டும் பார்த்து பலன்கள் சொல்ல என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க. புரியுங்களா? இந்த கிரகம் கல்யாணம் நடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாற்றத்திற்கு இருக்காது. ரைட் நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தென்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கி சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை இன்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. வணக்கம் நண்பர்களே. வாழ்காலம். இந்த இலங்கை வானொலியில் ஒருத்தர்